ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்தியமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம். ஸ்லோக நம்பர் 76. சப்தாதிபி பஞ்சபிரேவ பஞ்ச பஞ்சத்வமாபுஸ்வகுணபுத்பத்தா குரங்கமாதங்க பதங்கமீன பிருங்கானர பஞ்சபிரஞ்சித கிம். இப்ப நம்முடைய புது டாபிக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். கேள்வியானது 7 கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வி சங்கரர் ரீஅரேஞ்ச் பண்ற கோணாம பந்தகா. அத ஃபர்ஸ்ட் கேள்வியா இல்லாம எது ஆத்மா அனாத்மா அந்த விஷயத்தை எடுத்துட்டு செகண்ட் பார்ட் அதுல அனாத்மா விஷயத்த இப்ப டாபிக் எடுத்துட்டு இருக்கோம். அனாத்மா விஷயத்துல ஏன்னா நாம இப்ப இருக்கிறது அனாத்மா விஷயத்துல இருக்கோம். எது அனாத்மா அப்படின்னா இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த சரீரம் பிளஸ் இந்த ஜகத் யூனிவர்ஸ், ஹோல் யூனிவர்ஸ் அனாத்மா விஷயம். ஓகே, இந்த 3 பேரும் அப்படி முன்னாடி வாங்க. எஸ். அதனால அனாத்மா விஷயத்துல சோ நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம யாருன்னு நம்மளை பத்தி ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இல்லையா, அது உண்மையா பொய்யான்றது தெரிஞ்சுண்டா அதுக்கப்புறம் டிராவல் பண்றது சுலபமா இருக்கும். அப்ப அனாத்மா விஷயத்த முதல்ல எடுத்துக்கிறார். இந்த அனாத்மா விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எப்படி இந்த சரீரம் டெவலப் ஆச்சு. இந்த சரீரம் இந்த இப்ப நம்ம எடுத்துக்க போறது ஸ்தூல சரீரத்தை பத்தின விஷயம். ஸ்தூல சரீரத்தோட சங்கர் என்ன செய்யறாரு, அதனுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கிறதையும் சேர்த்து சொல்றாரு. ஓகே, ஸ்தூல சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னா பாஞ்ச பௌத்திகம், 5 எலிமெண்ட்ஸ். இந்த ஹோல் பாடி 5 எலிமெண்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது இந்த ஸ்தூல சரீரம், தேகம். சரி, அதுக்கப்புறம் என்ன, இந்த பஞ்சபூதம் யூனிவர்ஸ் முழுக்க 5 பூதங்களால ஆக்கப்பட்டது. ஆக இந்த உடம்பும் பஞ்சபூதம், நாம அனுபவிச்சுருக்கின்ற ஹோல் யூனிவர்ஸ் கூட பஞ்சபூதத்துல ஆக்கப்பட்டது. அதனால பஞ்சபூதத்துல ஆக்கப்பட்ட இந்த சரீரம், அது பஞ்சபூதத்துல ஆக்கப்பட்ட சரீரம் பஞ்சபூதத்துல டிரான்சாக்சன் நடந்துட்டு இருக்கிறது. ஆக்சுவலி சொல்றதுதான் இதுதான். சோ பாஞ்ச பௌத்திகம், பாஞ்ச பௌத்திகத்துல ஆன இந்த ஸ்தூல பஞ்சபூதம். இது தெளிவா புரிஞ்சுன்னு இருக்கணும். இது கிளாரிட்டி. அதுக்கெல்லாம் ரீசன் இருக்கிறது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, இப்ப என்ன ஆயிடுத்து, இந்த உலகமும் பஞ்சபூதம், இந்த சரீரமும் பஞ்சபூதம், இதுவும் எனர்ட் ஜடவஸ்து, இந்த பஞ்சபூதமும் ஜடவஸ்து. ஆனா இந்த மைக்கோ இந்த டேபிளோ அதுக்கு சூடு சொரணை கிடையாது. ஆனா இந்த பாடிக்கு மைண்டுக்கு சூடு சொரணை இருக்கிற மாதிரி இருக்கிறது நமக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா இதுல என்னன்னா கான்சியஸ் சைத்தன்யம் சேர்ந்து இருக்கிறதுனால, அதிகமா வெளிப்படுறதுனால இந்த மீடியத்துல ஜாஸ்தி தெரியுது. இப்ப சன்லைட் இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலயும் சன்லைட் இருக்கு. ஆனா கண்ணாடியில மாத்திரம் இருந்துன்னா அது விசேஷமா தெரியும். அது மாத்திரம் இல்ல, கண்ணாடியில் இருக்க சன்லைட்டு, கண்ணாடியில இருக்கிற லைட்டு மற்ற பொருளை கூட வெளிப்படுத்தி காட்டும். டார்க்னஸ் லைட் பண்ணும் கண்ணாடி இருக்க லைட், மீதி இருக்கிற லைட் எல்லாம் வெளிப்படுத்தாது. புரியுது? அப்போ கான்சியஸ் சைத்தன்யம் எல்லா இடத்துலயும் இருக்கிறது, எங்கும் நிறைந்திருக்கிறது. அந்த சைத்தன்யம் தான் ஆத்மா. அதை பத்தி நாம விரிவா பார்க்க போறோம்.
அப்போ இந்த சைத்தன்யம் ஆத்மா பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டிருக்கான்னா இல்ல. அது தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆத்மா பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டதுன்னா அதுவும் டெம்பரவரி ஆயிடும். ஓகே. ஆனா இந்த டெம்பரவரியோட சேர்ந்து இருக்கிற சைத்தன்யம் இருக்கிறது. அதனால பாடியில இருக்கிற மாத்திரம், உடம்புல இருக்கிறது மாத்திரம் ரிஃப்ளக்ஷன் இருக்கிறதுனால தெரியறது. அதனுடைய அதிகமான ரிஃப்ளக்ஷன் இருக்கிறதுனால மத்ததுல ரிஃப்ளக்ஷன் தெரியறதில்லை. அவ்வளவுதான் வித்தியாசம் மொழிய. ஆனா வெளியில இருக்கிற மண்ணு சுவரு மத்ததெல்லாம் எப்படியோ அது போலதான் என்னுடைய உடம்பு, பஞ்ச இந்திரியம், இதெல்லாம் அப்படிதான். ஓகே. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அடிப்படையில புரிஞ்சுக்கணும். ஓகே. அதனால நம்ம என்ன சொல்றாங்க, ஹோல் யூனிவர்ஸ்ல இருக்கிற அத்தனை விஷயமும் இந்த பஞ்சபூதத்துல இருக்கிற விஷயமும் அதுலயே வந்துருத்து விஷயா. ஓகே. இதெல்லாம் விஷயா அப்படி டெக்னாலஜி டெக்னிக் வேர்ட்ஸ் இங்க சாஸ்திரத்துல சொல்றோம். இந்த ஹோல் யூனிவர்ஸ் இருக்கிற அத்தனை பஞ்சபூதமும் நம்ம பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்க அத்தனை விஷயமும் விஷயா. பாடி எப்படி? பாடி ஆல்சோ விஷயம். பாடி ஆல்சோ விஷயம். இந்த விஷயத்தை வச்சு மற்ற விஷயத்தை நாம டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்கோம், நடைமுறையில வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஆக விஷயகா இதனுடைய என்ன, அதனுடைய டெபினிஷன் கான்செப்ட் விசினோதி பத்னாதி இது விஷயா. இது விஷயா, இதுதான் விஷயம். எது? விசினோதி பத்னாதி. விசினோதி பத்னாத்தின்னு என்ன? எது ஒன்று பந்தப்படுத்துகிறதோ அது விஷயா. அதனால உன் லட்சணம் எனக்கு தெரியாதா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா சொல்றல, நீ எப்பவுமே அப்படித்தான். அது போல இந்த விஷயம் எப்படிப்பட்டது? பந்தத்தை படுத்துறது. அதனுடைய நேச்சுரே எதுல நீங்க டிரான்சாக்சன் பண்றீங்களோ அந்த டிரான்சாக்சன் பண்றது பந்தத்தை உண்டாக்கும். இதுல வேற நம்ம பாச பந்தம் வேற சொல்லிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, எது எது ஒண்ணு நம்ம சம்சாரம் சொல்றோமோ, எது துயரம் சொல்றோமோ, எது துக்கம் சொல்றோமோ, எது ப்ராப்ளம் சொல்றோமோ அதையே வசதி சொன்னா என்ன அர்த்தம்? சில பேர் என்ன செய்வான், கோபம் உள்ள இடத்துலதான் குணம் இருக்கும், கோபம் சத்ரு எனிமின்னு சொல்றோம். அதையே பாராட்டி பேசினா நீ எந்த ஜென்மத்துக்கு திருத்த முடியும்? ஓகே. அதனால இதெல்லாம் கிளவர் மைண்ட், தனக்கு தானே ஏமாத்திக்கிறது, சீட்டிங். அதனால பந்த விமோக்ஷா, பந்தத்தை விமோக்ஷம் பண்ணணும். பந்தப்படுத்துறது பாண்டேஜ், அடிமைப்படுத்துறது. அதனால அடிமைப்படுத்தக்கூடாது, சுதந்திரமா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் விரும்புறது என்ன? சுதந்திரம். என்ன சுதந்திரமா விடு, என் விஷயத்துல தலையிடாத சொல்றோம் இல்லையா? அதுதான் கரெக்ட். ஏன்னா எவ்ரி இண்டிவிஜுவல் சுதந்திரத்தை விரும்புறோம். பிராக்டிகலா குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்புறது என்னன்னா சுதந்திரம் தான். ஒரு சின்ன கொடி கூட நீங்க வீட்டுக்குள்ள வளர்த்தீங்கன்னா அது பீறிட்டு வெளியில போகிறதுக்கு ட்ரை பண்ணும். சுதந்திரம் எல்லாமே நேச்சுரலா சுதந்திரத்தை தான் விரும்ப. ஏன்னா நம்மளுடைய நேச்சுரல் சுதந்திரம். ஓகே. அதனால இது இந்த விஷயங்கள் எப்படி பண்றது, எப்படிப்பட்ட விஷயம்? அது பலகீனப்படுத்துறது. பந்தப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? பலகீனப்படுத்துறது. பலகீனப்படுத்துறதுன்னா என்ன விஷயம்? நாம பஞ்சபூதத்திலான விஷயத்தை ஹேண்டில் பண்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது நம்மள ஹோல்ட் பண்ணிட்டு வச்சுக்கோ பிரச்சனை. ஓகே. சோ எவ்ரி ஆல்கஹால் நான் புடிச்சுட்டு இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, நான் விட்டுடலாம். ஆனா அது என்ன புடிச்சது, தொலைஞ்சதுன்னு அர்த்தம். பினிஷ்ட். வீக்னஸ். அதுவும் நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்டரியில ஒன்ன பிடிக்க மாட்டோம், பிடிச்சோம்னா விட மாட்டோம். அவ்வளவு லேசில பிடிச்சிட மாட்டோம், பிடிச்சா விட்டுற மாட்டோம். நம்ம ஓகே. காஃபி குடிக்க மாட்டோம், குடிச்சா திருப்பி விட மாட்டோம். அது அளவா கூட செய்ய தெரியாது நமக்கு. புரியுதா? விட்டா மொடா குடியன் தான். எனிதிங் எனிதிங் நீங்க பாத்தீங்கன்னா, அதனால பகவான் திருப்பி 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 பகவத்கீதையில சொல்றது,
எது யோகம்? யோகம் மீன்ஸ் சமத்துவம். சமத்துவம், ஈக்குவாலிட்டி மைண்ட், பேலன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த பேலன்ஸ் ஆஃப் மைண்ட்னு அர்த்தம் நீங்க ஹோல்டு பண்ணிருக்கீங்க, எப்ப வேணா விட முடியும். புரியுதுல? அது நம்மள ஹோல்டு பண்ண விடக்கூடாது. அது எது வேணா இருக்கலாம். பர்சனா இருக்கலாம், சுச்சுவேஷனா இருக்கலாம், அல்லது திங்ஸா இருக்கலாம். அது நான் பிடிச்சுட்டு இருக்கலாம், நான் டிரான்சாக்சன் பண்ணலாம். அது என்ன டிரான்சாக்சன் பண்ண விடப்படாது. அப்படி இருந்தா யுவர் ஹேண்ட்லிங் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா துரதிருஷ்டம் என்னன்னா, இந்த இயற்கையில ஒரு சென்சஸுக்கு அடிமைப்பட்டு அது துன்பத்தினுடைய உச்ச சாய்க்கு போய் உயிரியே விட்டுறதுக்கு தயாரா இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல்ல இருக்கிற இது அதுதான் இங்க சொல்றாரு. குரங்க, மாதங்க, பதங்க, மீன, பிருங்கா, இந்த பஞ்ச அனிமல்ஸும் ஒரு விஷயத்துக்கு அடிமைப்பட்டு பலகீனமாயி தன்னோட உயிரியே மாய்ச்சிக்கிற அளவுக்கு பலகீனமாகிறது. அவ்வளவு தூரத்துக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறப்பா. இப்ப குரங்க, மாதங்க, பதங்க, மீன, பிருங்கா. குரங்கன்னா நம்ம தமிழ் குரங்கு இல்ல, சமஸ்கிருத குரங்க அப்படின்னா மான், மாதங்க அப்படின்னா யானை, பதங்க அப்படின்னா விட்டில் பூச்சி, மீன தமிழ் எடுத்துதான் அங்க எடுத்து போட்டாங்க மீன், பிருங்கா வண்டு. ஆக இந்த 5 விஷயம் பாத்தீங்கன்னா, மான் சப்தத்துக்கு அடிக்ஷன், அட்டாச்மெண்ட், சப்த சவுண்ட். சும்மா இருக்கிற மான் எங்கேயா ஒளிஞ்சு கிழிஞ்சு போட்டிருக்கோம். இந்த வேட்டை ஆடுறதுக்கு வருவான், அவன் என்ன பண்ணுவான், ஒரு சவுண்ட் கொடுப்பான். மான் மாதிரி சவுண்ட் கொடுத்தா அவரு அங்கெங்கயோ இருக்கிறவர் வருவார், நேரா அடிச்சுக்கோ அப்படி சொல்ற மாதிரி அடிச்சு விடுவான். இந்த பழைய காலத்துல மெட்ராஸ்ல குருவிக்காரன் ஒரு குரூப் இருந்தது தெரியுமா? அது குருவிக்காரெல்லாம் இப்ப எம்எல்ஏ ஆயிட்டான் போல இருக்கு. அந்த இடமே காணும். இப்போ அவன் என்ன பண்ணுவான், மரத்துக்கு போய் நின்னுப்பான். பாத்துருக்கீங்க? பழைய ஆளுதான் பாத்துக்க முடியும், இப்ப பழைய புது ஆளுலாம் தெரியாது இந்த தலைமுறை. அது பண்ண இந்த அணில் இப்படி வரும், உடனே அடிச்சு விடுவான். AK-47 கல்லு வச்சு அடிப்பான். உண்டிக்கோள் இருக்கும், கரெக்டா அடிச்சு விட செத்து விடும். இதெல்லாம் இருக்கிறது. இந்த வேலியில ஓனானம் பிடிக்கிறது, அப்படி போட்டு சுருக்க அப்படி பண்ணி இழுத்துருவான். இதெல்லாம் பழைய காலத்து பசங்களுடைய வேட்டை. அந்த ராஜ வம்சத்துடைய இது வம்சம், வேட்டையாடுதல், ஓனான் வேட்டையாடுதல், அரணனை அடிக்குதல். எலி புடிச்சு அடிக்கிறவன் வீட்டுல எத்தனையோ பொருளை நாசமாக்கிருக்கான். எலி அடிச்சும் உலகத்துல எவனும் கிடையாது. புரியுதா? புடி புடி புடிவாங்க. அது இன்னும் பாட்டிலாம் விழுந்து இது விழுந்து அது கூட விட மாட்டாங்க. அந்த சாக்கு பைய போட்டு அவனும் பிடிப்பான், இவனும் பிடிப்பான், போய் மோதிப்பான். அது பிடிச்சா ஒரே ஜாலியா இருக்கும் அதெல்லாம் அந்த காலத்துல. அந்த மாதிரி குரங்க மானு பிடிக்கிற வேட்டையாடுது அப்படி இருக்கிறது. குரங்கு சப்தத்துக்கு கேட்டு தன்னோட உயிரையே மாய்ச்சிக்கிறது. யானை எப்படின்னா ஸ்பரிஷ, டச்சிங் சென்சேஷன். அது எப்படின்னா, அவன் வேட்டையாடும் போது என்ன பண்ணுவான், பெண் யானை அங்க மரத்துல கட்டிடுவான். கட்டிட்டு நடுவுல ஒரு குழியை பறிச்சிடுவான். குழியை பறிச்சு இந்த இலைய சத்தை எல்லாம் போட்டுவான். அது குழி தெரியாம இருக்கும். இவரு நேரா போய் உரசறதுக்கு அந்த காலேஜ் பஸ், அந்த காலேஜ் பஸ் அந்த மாதிரி உரசறதுக்கு போவான். பஸ் எடுத்துருவான். இவர் கையை மாத்திரம் பிடிச்சிருப்பாரு, காலு அங்க வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. தர தர தரம் இழுத்துட்டுருவான். அந்த செப்பல் போயிடும். அது 500 ரூபாய் கொடுத்த செப்பல். அவனை வாங்கினா அவங்க அப்பா கொடுத்தது. இதுல வர இவரு அங்க கால் வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. அது வர ஸ்டைலா வர காட்டுவான். முட்டாள் பசங்க. அது சினிமால காட்டுறான்னா ஸ்லோவா காட்டுவான். எம்ஜிஆர் ஒரு படம் எடுத்தாரு, டக்கு டக்கு டக்குன்னு குதிரமா. அந்த காலத்துல நாங்க பார்த்தோம், வேகமா போற மாதிரி இருக்கும். கடைசியில பார்த்தா புத்தி தெரிஞ்சு அது படிச்சா குதிரை ஓடவே இல்லை. அது ஓடாத குதிரையை அப்படியே நின்னுட்டு டக்கு டக்கு டக்குன்னு புரியுறதுல. அதனால இது இடியட். யானை மாத்திரம் இல்ல, இங்கேயே இருக்கான். அதனால யானை போய் குழியில டமான்னு விழுந்துருவார். அவர் அவுட். பிடிச்சிருவாங்க. பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த இதெல்லாம் எடுத்துவாங்க, தந்தத்தெல்லாம் எடுத்துடுவாங்க. யானைக்கு தந்தம் அழகு, பெண்ணுக்கு
கூந்தல் அழகு இல்ல, பொறுமை அழகு. அதுல பதங்கன்னா விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி என்னன்னா, நீங்க பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எல்லாமே பழைய காலத்துல, சங்கர் பழைய ஆள் இல்ல. அதனால இந்த கிராமத்தெல்லாம் மீட்டிங் பேச போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு டியூப் லைட் போட்டிருப்பான். அதுவும் பேசுறவருக்கு தலைக்கு பின்னாடி இருக்கும் டியூப் லைட். மீதெல்லாம் குண்டு பல்பு இருக்கும். அது 40 வாட்ஸ் இருக்கும். ஆள் இருக்காங்களோ இல்லையான்னு தெரியாது. அப்படி இங்க பிரகாசமா இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் தெரிஞ்சிருவீங்க. இப்போ அதுல என்ன பண்ணுவான், எண்ணெய தடவி ஒரு காய் அங்க தொங்க விட்டுருவான். இந்த லைட்டே தெரியாத மாதிரி தொங்க விட்டுருவான். கொஞ்ச நேரத்துல மீட்டிங் எல்லாம் முடிச்சு இப்படி திரும்பி பாத்தீங்கன்னு வச்சுங்க, பல நூத்துக்கணக்கான உயிர் செத்து போயிருக்கும். பாத்திருக்கீங்களா நீங்க? நேர லைட் வெளிச்சத்துல போய் மாட்டிப்பார். இல்ல எரியற தீபத்துல போய் தப்புன்னு போய்விடும். முட்டாள், இடியட் இல்ல, அப்படித்தானே தோன்றது. இடியட் பூச்சு. அதனால அது போய் அங்க போய் மாட்டிக்கிறது. விட்டில் பூச்சு. அது என்ன? ரூபா. சப்த ஸ்பரிஷ ரூபா. ஒருவருக்கும் ஒன்னொன்னு இது எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். மீன் எப்படி தெரியுமோ, பழைய காலத்துல தூண்டில் போடுவான். அப்படியே தூண்டில் போடுவான். தூண்டில் போடும்போது அந்த தூண்டிலுக்கு அந்த கொக்கி இருக்கும். அந்த கொக்கியில என்ன பண்ணுவாங்க, சின்ன மீன் போட மாட்டான், அந்த மண்புழு இருக்கும். மண்புழை கட்டி அதுல விட்டுருவாங்க. அவர் கடிக்கிறதுக்கு வருவாரு, மாட்டிப்பார். நம்ம வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, பாட்டி சுட்ட வடைய 2 நாள் சாப்பிட முடியாத வடைய வச்சிருப்பா. அத உள்ளர வச்சு எதுக்கு? எலி பொறி. அதுக்கு பேரு எலி பொறி. எலி பொறினா என்ன அர்த்தம்? எலியோட வீக்னஸ். பொறினா சென்சஸ். எலியோட சென்சஸ் வீக்னஸ் பயன்படுத்துறதுன்னு அர்த்தம். எலி பொறி. நீ 5 ஐந்தடக்கான் உலகத்தை ஜெயிக்க முடியும். சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணாம இந்த எலி நேர போய் அந்த வடையை சாப்பிடும் போது அது டபக்குன்னு முடிக்கும். பாத்தீங்களா நீங்க? அது நீங்களே ஏமாந்து அப்படி தட்டீங்கன்னா கை மாட்டிக்கும். எலி பொறி. எலி கூண்டு இல்ல, அது என்ன கிளி கூண்டாது, எலி பொறி. ஏன்னா அது டக்குன்னு அந்த நாக்குக்கு டேஸ்ட். இது டேஸ்டுக்கு ராக, ஆசை, பட்டு, ரச்ச, அதுக்கு மாட்டிக்கும். மீன் மாட்டிக்கும். பிருங்கா. பிருங்கான என்ன? வண்டு. வண்டு என்ன பண்ணும், ஸ்மெல்லுக்கு ஆசைப்பட்டு சில பூல போய் மாட்டிக்கும். புரியுதா? அது செம்பக மலர்னு ஒரு மலர் இருக்கு. அந்த செம்பக மலர் ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லே அது சாகடிச்சிடும். ஜாஸ்தி ஸ்மெல் இருக்கும் அது. ஓகே. செண்பக மலர். ஓகே. அந்த மாதிரி சில மலர் என்ன பண்ணும், மூடிக்கும். இப்படி ராத்திரி நேரத்துல மலர் மூடிடும். இவரு அங்கேயே தேனை இப்படி சாப்பிட்டு ஸ்மெல்ல இருப்பாரு, அப்படியே மூடிக்கும், கவர் ஆயிடும். ஓகே. அப்போ சப்த ஸ்பரிஷ ரூப ரச்ச கந்த பஞ்ச இந்திரியங்களுக்கு அடிமைப்பட்டு ஒன்னு செத்து பாருது. இங்க பட்டினத்தார் என்ன சொல்றாரு, இது 5 பூதத்துக்கு 5 ஸ்பரிஷத்துக்கு போறது, என் கதி என்ன கதி ஆகும் பராபரமேன்னு வேண்டார் சங்கரர். அததான் சொல்றாரு. இங்க சொல்றாரு, பஞ்சத்துவம் ஆழ ஸ்வகுணேன பத்தாகா. ஸ்வகுணேன பத்தாகா, அது குணத்தினால பஞ்சத்துவம் ஆபுகு. அப்படின்னா மரணம் அடையிறது. தன்னுடைய சொந்த குணத்துல அது ஒரு சென்சஸுக்கு அடிமையாய் செத்து போறதே. பஞ்சபிகி அஞ்சித கிம். பஞ்சபிகி அஞ்சித கிம். பஞ்சபிகி அஞ்சித கிம்னு என்ன அர்த்தம்? நான் 5 சென்சஸுக்கும் அடிமையானவனாச்சே. கேட்டு பாரு. சப்த ஸ்பரிஷ ரூப ரச்ச கந்த ஒண்ணு கூட விடுறது இல்ல. டோட்டல் ஜாய். கிம் என்ன ஆகும்? என்ன ஆகும்னா அதோ கதி தான். அதனால திரும்பியே வர முடியாது. அதனால அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 5 சென்சஸ் யூஸ் பண்ணாம அப்படியே கேமேன்னு இருக்கிறதா? யூஸ் பண்ணு, ஆனா அடிக்ட் ஆகாது. அதுதான் டீச்சிங் இங்க. ஓகே.
இந்த விஷயத்தோட கான்டெஸ்ட் இருக்கும்போது நீ அதை யூஸ் பண்ணு, ஆனா அதை சரியான விதத்துல பயன்படுத்திக்கோ, அப்படி சொல்றதுதான் இங்க டீச்சிங். அதனால இத சரியான முறையில சங்கரர் வான் பண்ற. இந்த 5 சென்சஸ் இருக்கிற இந்த பாஞ்ச பௌத்திகமான இந்த உடம்பு, அதுல இருக்கிற சென்ஸ் ஆர்கன்ஸ் அது வீக்னஸா இருக்கிறது. வீக்னஸ் ஆச்சுன்னா சாதாரண ஜனங்களே முன்னுக்கு வர முடியாது. நாம வேற ஏதோ நினைச்சுட்டு இங்க வந்திருக்கோம், மோட்சம் அது இதுன்னு தத்துப்பித்துன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு போறதுக்கு நீ கேர்ஃபுல்லா இருக்கணும்பா, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இவர் என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் இதே பாயிண்ட் தான் 75ல இருந்து 78 வரைக்கும் விஷய ராகா. விஷய ராக, விஷய ராக அழகா இருக்க. விஷயத்துல ராகம் வைக்காத, கிரிட்டிசைஸ் பண்றாரு. விஷய ராகனா ஏதோ ராக போல அனுராக மாதிரி ஏதோ விஷய ராகம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு கூடாது. விஷயத்து மேல பற்று வைக்காதே. விஷயம் மீன்ஸ் என்ன? 3 பாயிண்ட்ஸ்: பர்சன், சிச்சுவேஷன், வேர்ல்ட்லி உள்ள பஞ்சபூதத்து வஸ்து. ஓகே, வஸ்து திங்ஸ், பர்சன் மனிதர்கள், எனி மனிதர்கள், அதுக்கப்புறம் என்ன சூழ்நிலை. இந்த 3 சேர்ந்தது விஷயா. அந்த விஷயத்துல பற்று வைக்காதே. பற்று இல்லாம இருக்கிறதுனா என்ன? வெறுப்பு கிடையாது. பற்று இல்லாம இருக்கிறது வெறுப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. திரும்ப 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 சொல்றது வெறுப்பு கிடையாது, பற்று இல்லாம இரு, அவ்வளவுதான் சொல்றது. அதனால இங்க சப்த ஸ்பரிஷ ரூப ரச்ச கந்த அத பத்தி வார்னிங் கொடுக்கிறாரு. 77 சேம் டாபிக் என்னன்னு பாப்போம். தோஷேன தீவ்ரோ விஷயः கிருஷ்ண சர்ப விஷதாபி விஷம் நிகந்தி போக்தாரம் திருஷ்டாரம் சக்ஷுஷாப்யம் திருஷ்டாரம் சக்ஷுஷாப்யம். ஓ, இங்க வெரி டேஞ்சரஸ் எடுத்து சொல்றாரு. வெரி டேஞ்சரஸ். ஜாக்கிரதையா இங்க யோசிச்சு பாரு. பகவான் கிருஷ்ணா கீதையில ரொம்ப அழகா சொல்றாரு. தியாயத்தோ விஷயான் பும்சஹா சங்கேஷ்டேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹா காமாத் குரோதாபி ஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா ஸ்மிருதி விப்ரமசாத் புத்திநாசஹா புத்திநாசாத் பிரணஷ்யதி. அதுனா என்ன? தர்ஷனம். தர்ஷனம், தர்ஷனத்தினால தியானம். என்ன தியானம்? விஷய தியானம். தர்ஷனம், விஷய தியானம். போறோம். யுவர் டெத். வாட் டைப் ஆஃப் டெத்? ஸ்பிரிச்சுவல் டெத், நாட் பிசிக்கல் டெத். ஓகே. சோ விஷய தியானத்துக்கு காஸ்ட் தர்ஷனம். ஸ்பிரிச்சுவல் டெத்துக்கு காஸ்ட் தியானம். என்ன தியானம்? விஷய தியானம். அப்படி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த விஷம் இருக்க, விஷம் இந்த விஷயத்தை விட, இந்த விஷயம் விஷத்தை விட விஷம். இந்த விஷயங்கள் விஷத்தை விட கடுமையான விஷம், நாட் ஆர்டினரி விஷம். இங்க என்ன சொல்றாரு? எப்படிப்பட்ட விஷமா? சாதாரண விஷம் இல்ல இந்த விஷம். இது கருநாகத்தினுடைய விஷம். சர்ப்பம், சாதாரண சர்ப்பம் கடிச்சாலே விஷம். பல்லி நம்ம சாம்பார்ல விழுந்ததுன்னா விஷம். சில பேர் கடிச்சா விஷம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷம். ஓகே. ஆனா கருநாகம் இருக்கு இல்லையா, பிளாக் கோப்ரா, கிருஷ்ண சர்ப்பா அதுக்கு பேரு. இந்த கிருஷ்ணா இல்ல, கிருஷ்ண சர்ப்பா. அந்த கிருஷ்ண சர்ப்பா ஒரு போட்டுதுன்னா பட்
அந்த அந்த க்ஷணத்திலே அவுட், அந்த க்ஷணத்திலே அவுட். அதை விட மோசமானது விஷய சுகம். புரியுதுல? ஏன்னா இது விஷம் கடிச்சாலோ இல்ல விஷம் குடிச்சாலோ தான் உங்களுக்கு ஆபத்து. சப்போஸ் நான் விஷத்தை குடிச்சேன்னா நீங்க ஒண்ணும் செத்து போக மாட்டீங்க. ஓகே, பிரகலாதன் விஷத்தை குடிச்சா அவன் அம்மா மூச்சாயி விழுந்துட்டா. அவளை வேணா செய்யலாம், மூச்சாயி விழலாம். புரியுதா? தாங்க முடியாம. ஆனா செத்து போக மாட்டா. புரியுதா? யார் செத்து போவான்? விஷத்தை குடிக்கிறவன் தான் செத்து போவான். எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும், எவ்வளவு க்ளோஸ் இன்டிமேட்டா இருந்தாலும். ஆனா இந்த விஷய தர்சனம் இருக்க, விஷயத்தை தரிசனம் பண்ணால போட்ட ஆல் அவுட். ரியலி ரியலி இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாக்குறது இல்ல. தர்சனம், தர்சனம் போதும். ஒரு தடவை தர்சனம் ஆச்சுன்னா அவ்வளவுதான். அல்ப மிக்சி, மீதியை விட ஒரு தடவை மிக்சியை நல்லா பார்த்துட்டோம்னா அது வாங்குற வரைக்கும் விடாது. கடனை உடனே வாங்கியாவது வாங்கணும். அதுல இருந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணி புலன் இன்பம் எதை வேணா சேர்த்துக்கோங்க. அது அவங்க உங்களுடைய மென்டல் மெச்சூரிட்டி தகுந்தாப்பல எதை வேணா போட்டுக்கோங்க. விஷய தியானம் அதுவே சிந்தனை பண்ணும். ராத்திரி படுக்கும் போது வரும், எழுந்துக்கும் போதே அது வரும். வா, யார் ஒருத்தர் சாதகர்களோ ஃபைட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இது கடினம். புரியுதா? ஞானிக்கு கடினம் கிடையாது. ஏன், அஜ்ஞானி கூட கடினம் கிடையாது. யார் ஒருத்தர் தன்னை எக்யூப் பண்ணணும்னு நினைக்கணும், சாதனம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு ப்ராப்ளம். அதனால ஈஸியஸ்ட் வே என்ன தெரியுமோ, ஆர்டினரி ஃபெலோவா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. யார் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் பண்ணும். அதனால கம்ப ராமாயணத்துல கம்பன் என்ன சொல்றான், இந்த பஞ்சவட்டி படலத்துல நஞ்சங்களை லெவலாக்கிய நயனங்களை உடையால், சீதா பிராட்டி சொல்றா, விபீஷ்ணன் நஞ்சங்களை வெலவாகிய நயனங்களை உடையால். நயனம்னா கண்ணு. அவ எப்படிப்பட்டவளாம்? நஞ்சங்கள் விஷத்தை கொண்டவள். எப்படிப்பட்டவனுக்கு? ராவணேஸ்வரன் போன்றவளுக்கு. பக்தர்களுக்கு அது கருணா கடாட்சம். ஆனா அவ அப்படி பார்க்கல. அவ சொல்றா விபீஷன் விழுந்து விழுந்து அழறான். யாரு? ராவணேஸ்வரன். யாரு விபீஷனுக்கு? அண்ணா. அண்ணா மாத்திர ராஜா இல்லையா? அதனால விபீஷணன் நாட் ஹேட்ரேட். ராவணன் மேல ஹேட்ரேட் கிடையாது, வெறுப்பு கிடையாது. அவன் அங்கிருந்து பிரிஞ்சு வரும்போது வெறுப்புனால, பர்சனல் வெறுப்புனால சண்டை போட்டு வரல. எனக்கு நீ குடுத்தியா, நீ இந்த சமயம் பார்த்து பழி வாங்குறான் பார், அதற்காக வரல, தர்மத்துக்காக வந்தான். நம்ம முடிவு எடுக்க வேண்டியது ரெண்டு விதத்துல எடுப்போம். ஒன்னு ராக துவேஷத்துல, இன்னொன்னு தர்மா தர்மத்துல. யார் சம்ஸ்கிருதி பர்சன் பண்பட்டவர்கள் தர்மா தர்ம விஷயத்துல திங்க் பண்ணி முடிவு எடுக்கணும். நம்முடைய சொந்த ராக துவேஷத்துல விருப்பு வெறுப்புல முடிவு எடுக்க கூடாது. இங்க விபீஷன் முடிவெடுத்தது தர்மா தர்மத்துல முடிவெடுத்தான். அதனால அண்ணா செத்து போன பிறகு தேம்பி தேம்பி அடறா. எப்படி அடறா? உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு, உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு, ஜானகி என்னும் பெரு நஞ்சு தன்னை கண்ணாலே நோக்கவே உயிர் நீத்து கலப்பட்டாயே. அண்ணா எப்படி சொல்றாரு? தர்சனம் விடல, தியானம். ராத்திரி தூங்க முடியல, நிக்க முடியல, சாப்பிட முடியல, படுக்க முடியல, அதே தியானம். இது அக்கிரம தியானம். ஓம்கார தியானம் சொல்லி கொடுத்திருக்க, பெருமாளை நினைச்சு தியானம் பண்ணுனா அத மாத்திரம் வராது, மீதி தியானம் வரும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும். தியானம் எல்லாருக்கும் நல்லா வரும். ஞாபகம் புரிஞ்சுங்க, நான் நினைக்கிற சொல்ற விஷயத்துல சத்து விஷயத்துலதான் தியானம் வரமாட்டது. வேற எதுலயே கண்ணாமண்ணு போகுது புத்தி. அது தியானம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு எப்ப பார்த்தாலும். ஓகே, அதுதான் சத்ரு. யாருக்கு சத்ரு? பின்னாடி வரப்போறது. அதெல்லாம் யாருக்கு சத்ரு? சாதாரண ஜனங்களுக்கு சத்ரு கிடையாது. அதனால இந்த விஷம் இருக்க, அது சாப்பிட்டா தான் விஷம், அவனை தான் கொல்லும். இது பார்த்தாலே கொண்டு போடும், பார்த்தாலே கொண்டு.
அதனால ஜாக்கிரதையா. அதனால தான் தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே சொல்றது. புரியுதா? ஏன்னா வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, தீயவை தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீயினும் அஞ்சப்படும். நெருப்பை விட ஒர்ஸ்ட். எல்லாரும் பாருங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். விஷயா விஷத்தை விடக்கூடிய விஷய தோஷேன தீவிரகா. இந்த விஷய தோஷேன தீவிரகா, அது கொடிதமான விஷம். விஷா தபிகி, எதை விட? விஷத்தை விட கொடியாது. கிருஷ்ண சர்ப்ப விஷம். எப்படிப்பட்ட விஷம்? கிருஷ்ண சர்ப்ப விஷம். கிருஷ்ணா கண்ணா அது இல்ல, பிளாக் கோபுரா, அதை விட விஷத்தை விட கொடிது. விஷம் போக்தாரம் ஏவகந்தி, விஷம் குடிப்பவனைத்தான் அவனை கொல்லும். பட் இந்த விஷய விஷய சக்ஷுஷா திருஷ்டாரம் அபி ஹந்திஹி, அவனை பார்த்த மாத்திரமே கொண்டு போடும். அதனால விஷயத்துல ஜாக்கிரதையாரு. ஏ கௌந்தேயா அர்ஜுனா, நீ ஜெயிக்கணும் அப்படி சொன்னார். புரியுதா? ஏன்னா அவன் வந்து கிருஷ்ணன் இருக்கானே, பகவான் கிருஷ்ணன் ரிஷிகேஷன். ரிஷிகேஷன் என்ன அர்த்தம்? இந்திரியங்களுக்கு ராஜா, நாம இந்திரியங்களுக்கு கூஜா. அதனால அதை ஜாக்கிரதையா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 77 சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஓகே, இது எப்படி நம்மள வந்து இதுல இருந்து இதுல வெளியில வந்துட்டோம்னா எப்படிப்பட்ட ஆளு, வரலன்னா எப்படிப்பட்ட ஆளு, அத பத்தி சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்துல 78. விஷயாசா மகாபாசாத் யோ விமுக்தः சூது சத்யஜாத் ச ஏவ கல்பதே முக்தைஹ நான்யஸ் ஷட் சாஸ்திரவேத்யபிஹ. பாருங்க என்ன சொல்றாருன்னா, சோ நீ வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த நம்முடைய பாண்டேஜ், நம்முடைய விலங்கு எது அப்படின்னா விஷயத்துல இருக்கிற ஆசா, பற்று, ராக. எவ்வளவு பெரிய ஆள்லாம் கீழே தள்ளி இருக்காது. அர்ஜுனன் எவ்வளவு பெரிய ஆளு, அவன் வந்து ராகா தான், விஷயத்து மேல பற்று. பற்றுனாலதான் அதை நீக்கிறதுக்கு தான் பகவான் உபதேசம் பண்ணது பகவத்கீதை. ஓகே, அப்ப பகவத்கீதை யாருக்கு உபயோகமா இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும் அப்படி சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் உபயோகம் இல்ல, எனக்கும் உபயோகமா இருக்கு அப்படி பர்சனலா வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா மத்தவங்க இருக்கா இல்லையோ எனக்கு என்ன தெரியும். எனக்கு ராகம் இருக்கிறது, பற்று இருக்கிறது, அட்டாச்மெண்ட் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, விருப்பு இருக்கிறது, லைக் இருக்கிறது, பிரியம் இருக்கிறது, அப்படி என்ன வேணா சொல்லி போட்டுக்கோ. லிஸ்ட் எல்லாம் லிஸ்ட் போட்டு இருக்கா இல்லையா? அப்ப பகவத்கீதை நமக்கு முக்கியமானது. சரி, நமக்கு மாத்திரம் இருந்ததுன்னா உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் முக்கியமானது. உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் முக்கியம், மனித குலத்துக்கு அத்தனை பேருக்கும் முக்கியம். ஏன்? எல்லாருக்கும் பண்டில் பண்டிலா இந்த ராக விஷய ராக இருக்கிறது. புரியுதுல? அதனால இது அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டதுன்னா பகவத்கீதை தேவையில்லை, அப்பவே முடிஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஸ்பாட்ல 5000 வருஷத்துக்கு முடிஞ்சு போச்சு கதை. அது என்னத்துக்கு இப்ப போய் பகவத்கீதை சொல்லுவான்னு? அந்த ராகத்தினால அவன் துன்பட்டான், துன்பத்தினால துவண்டான், அதை விடுதலை அடைஞ்சான். அதனால நான் எனக்கு பகவத்கீதை யூஸ். அதுல விஷய ஆசா, இந்த விஷய ஆசா தான் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் அல்லது பாஞ்ச பௌத்திகத்துல இருக்கிறது, அதுல இருக்கிற விஷய ஆசை. ஓகே, மகாபாசாத் இது எப்படிப்பட்டதா? மகாபாசாத் பெரிய விலங்கு, கடினமான விலங்கு. எப்படிப்பட்ட விலங்கு? தப்பிக்கவே முடியாத ஒரு விலங்கு. நல்ல கிடுக்கி படி போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மகாபாசாத். யாருக்கு தெரியும் இது அவ்வளவு கஷ்டமானதுன்னு? யாருக்கு தெரியும்? இது ரொம்ப கடினமானது யாருக்கு தெரியும்?
கிருஷ்ணாவுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? யாரு ஒருத்தர் இத கொஞ்சம் நீக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்களும் ஒருத்தருக்கும் இது சொன்னாலும் புரியாது. புரியல? கொஞ்சமாவது ட்ரை பண்ணாதான் அடாடாடா மகாபாசாத்து தான் இது, சங்கரர் சரியா தான் சொல்றாரு. அவரு இன்னும் சும்மா அப்படி வேர்ட்ஸ் கம்பேர் பண்ணி ஏதோ அவரு அந்த இதுல ரெஸ்டாரண்ட்ல அப்படி தண்ணி போட்டுட்டு அப்படி மெதுவா கவிதை எழுதல. அவரு ஆரண்யத்தில் உட்கார்ந்து திங்க் பண்ணி எழுதிருக்கிறாரு. யார பத்தி? நம்மள பத்தி கருணையினால எழுதுறாரு. அவர் சாடிஸ்ட் இல்ல, உங்களை வந்து எப்ப பார்த்தாலும் திட்டுறதுக்கு. எப்ப பார்த்தாலும் யாரையும் திட்டணும் சாடிஸ்ட் பேரு அவனுக்கு பேரு. சங்கர் அந்த லிஸ்ட் இல்ல. சங்கர் நம்மள லிப்ட் பண்றதுக்கு எப்படியாவது வந்து அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வீட்டுல அம்மா திட்டுவா. திட்டுறது எதுக்கு காரணம்? எப்படியாவது உருப்படுறதுக்காக. அவன் நாசமாகறதுக்காக திட்ட மாட்டான். அந்த அம்மாவும் உருப்படுறதுக்கு தான் திட்டுவான். அந்த மாதிரி மகா பாசாத்துப்பா இது விலங்கு. எப்படிப்பட்டது அது? சூதுஸ்தயஜாத். அதை விடுக்கிறது மிக மிக கடினம். சூ வேறப்பட்டது. சூனன் ரொம்ப கஷ்டம். அதுல இருந்து விலைக்கு வர்றது. ஏன்னா இது இன்விசிபிள் பாண்டேஜ். பாண்டேஜ் இருக்குன்றதுன்னே தெரியாது. டயக்னோஸ் பண்ணின டிசீஸ கியூர் பண்ண முடியும். டயக்னோஸ் பண்ணாத டிசீஸ வெரி டேஞ்சரஸ் டிசீஸ். இது இன்விசிபிள் பாண்டேஜ். அதுல இருந்து யா விமுக்தஹா, யார் ஒருவன் இதுல வெற்றிகரமா வெளியில வந்துட்டானோ அவன் தான் பெரிய ஆளு. சக ஏவ கல்பத்தே முக்திஹி, அவன் தான் முக்தியை அடைவான். அப்படி சொல்ற. அவன் தான் முக்தி அடைவான். வேற யாரும் முக்தி அடைய மாட்டாங்க. டோட்டல் ஃப்ரீடம் அடைய முடியாது அப்படின்றார். விமுக்தஹா அவன் விமுக்தஹா. விமுக்தகான்னு என்ன அர்த்தம்? விடுபட்டவன். விடுபட்டவன் எதுல இருந்து விடுபட்டவன்? தேக அபிமானத்தை விட்டவன். தேக அபிமானத்தை விட்டவன், தேகத்து மேல பற்றி விட்டவன். புரியுறதுல? தேகத்து மேல பற்ற விட்டதுனால தான் ஒருத்தனுக்கு பேரு விதேகன்னு பேரு. நாம தேகத்தை விட்டுலாம், ஏதாவது தொலைஞ்சு கழிஞ்சு செத்து வித்து போயிடலாம். ஆனா உயிரோடு இருக்கும் போதே விட்டுறதுதான் ப்ராப்ளம். ஈஸியஸ்ட் வே சூசைட் பண்ணிக்கலாம். அது நீ விட்டது இல்ல. இப்ப நீ விட்டுட்டுல, அடுத்த ஜென்மம் இதை விட ஒர்ஸ்ட். நெக்ஸ்ட் இது தூங்கி எழுந்த போது, எழுந்த பிறகு ப்ராப்ளம் வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆயிடும். புரிஞ்சுல? அந்த மாதிரி ஆயிடும்பா. இது வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால யக விமுக்தஹனா இந்த தேக அபிமானத்தை விட்டணும். தேக அபிமானத்தை, இந்த தேக அபிமானத்தை விடுறதுக்கு ராமகிருஷ்ணன் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கார். அவர் போய் இந்த தோட்டிங்க இருக்கிற இடத்துல போய் தன்னுடைய தலையில பிரஷ் பண்ணுவார். இந்த தேகத்து மேல, உடம்பு மேல நீ இவ்வளவு அபிமானம் வச்சிருக்க, நீ ராஸ்கல், நான் உடம்பு கிடையாது அப்படி சொல்லிட்டு. புரியுதுல? நமக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இந்த தேகத்து மேல எத்தனை அபிமானம், எத்தனை பெருமை, எத்தனை இது. யாராவது ஒருத்தர் நம்ம தேகத்தை பத்தி யாராவது கேவலமா சொல்லிட்டோம், வர கோபம் இருக்கு. நீ மாத்திரம் பெரிய இதுவாக்கும் இல்ல. அந்த யக விமுக்தா, தேக அபிமானத்தை விட்டவன், இதெல்லாம் நமக்கு வராமலே இல்லை. சக ஏவ கல்பத்தே முக்தி, அவனே முக்திக்கு அபிமானவன். எது வரைக்கும் இவர் சொல்றாரு, கொஞ்சம் சட்டில்டா இன்னும் மேல சொல்றாரு. ஷட்சாஸ்திர வேத்திய பிகி ந அந்யா. நீ வந்து வேதாந்த சாஸ்திரத்துல கரைச்சு குடிச்சுட்டீங்க. என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு. நாங்கெல்லாம் 10 உபநிஷத்து முடிச்சாச்சு, பிரஸ்தானத்திரை முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் சிவா ஆகாம இருக்கிறது தமிழ்நாட்டுல அதெல்லாம் முடிச்சாச்சு, திவ்ய பிரபந்தம் படிச்சாச்சு. ஆனா கூட பாருங்க சுவாமி, எனக்கு வந்து மனசுல ஒரு வெறுமையா இருக்கிறது, துக்கமா இருக்கிறது. ஏன் ஆச்சாரியெல்லாம் சொன்னது சரியா கேட்கலையோ அப்படி வந்து கேட்டாரு. நான் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே எப்படி கேட்கலன்னு சொல்ல முடியும்? தெரியல, நீங்க வந்து பாருங்களேன் கிளாஸுக்கு அப்படின்னு சொன்னேன். நான் தான் ஏற்கனவே 10 கிளாஸ் 10 உபநிஷத்து முடிச்சுட்டேன்னு சொல்றேன்.
சரி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. வேற என்ன செய்ய முடியும்? அதனால இங்க என்ன சொல்றாரு, ஷட் சாஸ்திரா வேத்தியபகி, வேத்யா அறிந்தவன். 6 விதமான சாஸ்திரம் இருக்கிறது, தத்துவம் பிலாசபி இருக்கிறது, வேற வேற விதமான கொள்கையுடைய பிலாசபி தத்துவம் இருக்கிறது. சாங்கிய சாஸ்திரம், யோக சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், வைசேஷிக சாஸ்திரம், ஓகே, பூர்வ மீமாம்ச சாஸ்திரம், உத்தர மீமாம்ச சாஸ்திரம். இதுல ஒரு பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் பண்ணினது. அந்த சாஸ்திரம் எல்லாம் தலக்கு மனப்பாடம். இந்த ரிஷிகேஷ்ல போனீங்கன்னா அவ்வளவு அழகா சொல்லுவான், மனப்பாடமே பண்ணிடுவான், மொத்தத்துக்கு மனப்பாடம் பண்ணிடுவான். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க பகவத்கீதை 15வது அத்தியாயத்தை 20 ஸ்லோகத்தவே மனப்பாடும் போதே இவ்வளவு கஷ்டம். அவன் மொத்த சாங்கிய சாஸ்திரம் முழுக்க கடகடன்னு ஒப்பிப்பான், டோட்டலா ஒப்பிப்பான். நான் ஒரு பையனை பார்த்தேன், எல்லா சத்தர்ஷனும் முழுக்க கடகடன்னு ஒப்பிக்கிறான், ஒரு போடுறான். சாப்பாடு வரும்போது சண்டை வரும் அந்த இடத்துல. அதனால சத்தர்ஷனம் சாஸ்திரத்தெல்லாம் முடிச்சதுனால, அகாடமிக் முடிச்சதுனால, அதனால நீ நான்யா, நீ வேறுபட்டவன் ஆயிட மாட்ட. எதுல இருந்து? இந்த அஜ்ஞானிகள் குரூப்ல இருந்து நீ வேறுபட்டவன் ஆக முடியாது. நான்யா. அதனால யார் ஒருத்தர் இந்த உடம்பு மேல பற்று எடுக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிச்சவர்களுடைய, மற்றவர்களால முடியாது. கிளே கிளே சோதி கதரங் தேஷாம் அவ்யக்தாக்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர்துக்தாம் தேகவத்து பிரவாயத்தே. 12வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகத்தில் சொல்றார் பகவான் கிருஷ்ணா. தேகவத்து, அந்த தேகவத்து மேல இருக்கிற அபிமானத்தை எடுக்காதே அர்ஜுனா, நீ எதையுமே சாதனையாளனுக்கு ஏன் அந்த நிர்குண பிரம்மத்தை சத்தியத்தை அடைய முடியல, கஷ்டப்படுறான். ஏன் இவன் சாதனையை ரொம்ப அதிக கஷ்டப்படுறான் அப்படின்னா, இவன் ஏன் இவ்வளவு அதிகமா கஷ்டப்படணும்னா, தேகத்து மேல அபிமானம் இருக்கிறதுனால. இந்த தேகத்து மேல அபிமானம் விடுறதுதான் கஷ்டம். இப்போ நான் சொல்றதெல்லாம் ஓரளவுக்கு புரியறதுல பேசுறது புரியுது, கிளாஸ்ல புரியுறத. கொஞ்சம் புத்தி இருந்தா போறோம், ரொம்ப அதிக புத்தி வேண்டாம். வேதாந்த நாலேஜுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் புத்தி இருந்தா போறோம். இது பிரம்மன், தத்துவமசி, நீ தான் அந்த பிரம்மன். அது என்ன பெரிய விஷயம், நான் தான் பிரம்மன், புரிஞ்சுட்ட. ஆனா இங்க என்ன ஆகிறது, இதெல்லாம் புரிஞ்சிடும், இந்த டயலாக் எல்லாம் புரிஞ்சிடும். இந்த தேகாபிமான தியாகம் பண்றதுதான் கடினம். புரியுதுல? இந்த புத்தியில புரிஞ்சுக்கிறது ஈஸி, அகடமிக்கா புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஆனா இந்த தேகத்து மேல அபிமானம், இந்த தகுதி அடையிறது இருக்க, சாதன சதுஷ்டயம், அந்த இடத்துலதான் ப்ராப்ளம் எல்லாருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த டெக்ஸ்ட் இந்த பிரம்ம சமாச்சாரம், வேதாந்த சமாச்சாரம் பிரச்சனையே கிடையாது. அழகா பேசுவாங்க, நம்மளை விட அதிகமா பேசுறவன், டயலாக் பேசுறவன், டிஸ்கஸ் பண்ணுவோம், பெரிய அங்கங்க சாஸ்திரத்தை மெமரியில அப்படியே கொட்டுவான். அதெல்லாம் சுலபம், அழகாவும் டீச் பண்ணிடலாம், இல்ல கேட்டுடலாம். இந்த தேக அபிமானத்தை விடுறது தான் கஷ்டம். ஸ்காலர்ஷிப் வெரி வெரி ஈஸி, கொஞ்சம் மேதா சக்தி இருந்தா போறோம். அதனால இதுக்குத்தான் நம்ம அதிகமான பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கோம். அதனால அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகவத் பிரவாயத்தே, அப்படி பகவான் கிருஷ்ணா கீதையில சொல்றாரு. இந்த தேகத்து மேல உடல் பற்ற விடுறதா மிக மிக கடினமான விஷயம். அதை விடுறதுக்கு நாம தயாரா இருக்கணும். அதுல விட்டுட்டோம்னா இந்த உடல் பற்று போயிடுச்சுன்னா உலகப்பற்று தானா போயிடும். இதான் சீக்ரெட், கீ பாயிண்ட். உடல் பற்ற விட விட உலகப்பற்று போயிடும். உலகப்பற்று குறைய குறைய ஆனந்தம் கொப்புளிச்சுட்டு மேல வரும். தெரியலையே எனக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணினா தானே தெரியும், ட்ரை பண்ணா தெரியும். அதனால அதனால என்ன, இந்த ராக விஷய ராகத்தினால என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அடுத்த ஸ்லோகம் சொல்ற. 79
ஆபாத வைராக்கியவதோ முமுக்ஷுன் பவாப்திபாரம் பிரதியாத் முத்யதான் ஆசாக்ரோ மச்சேந்திரதாலே ஆசாக்ரோ மச்சேதேந்திராலே நிக்ருஹ்ய கண்டே வினிவர்த்திய வேகாத். ஓகே, இந்த விஷய அபிமானம் தேக அபிமானத்தை விடுறதுன்னா எதுக்காக அப்படின்னா சம்சாரம். சம்சாரம் மீன்ஸ் துக்க சாகரம். சாகரம்னா கடல், சமுத்திரம். இப்ப சமுத்திரத்துல மாட்டின்றோம்னா தண்ணியே அலகழிக்கும், போட்டு போட்டு மிதிக்கும். நல்லா ஓடுற ஆத்துல, சுழியோட ஓடுற ஆத்துல பாத்தீங்கன்னா ஆத்து இது பண்ணும். அந்த ஜலத்தை பத்தியே நம்ம தியான ஸ்லோகத்திலே படிச்சிருக்கணும். ஆறு அந்த தண்ணியே சுழல் மாதிரி இருக்கும், சுழல் மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு துரியோதன கம்பாரிசன் பண்ற. அப்படி தண்ணீரே ஆபத்து. தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா அதுவே ஆபத்து. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்விம்மிங் பண்ணி வந்துடணும். கிட்டத்தட்ட 75% கிராஸ் பண்ணிட்டான் ரிவர். கஷ்டமான ஆத்து தண்ணிய கிராஸ் பண்ணிட்டான். நியரஸ்ட் கரைக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல முதல்ல பாம்புலாம் இருக்கும். 75% கிராஸ் பண்ணின இவன் பாரம் கரை. இந்த கரைய கடக்க விடாம கவுன்னு பண்ணிச்சு. முதல்ல நாட்டு ஆர்டினரி காலை பிடிச்சா கூட பரவாயில்ல, இங்க பிடிச்சது கழுத்தை பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, கத்த கூட முடியாது. அப்படி இல்ல ஸ்னேக் இருக்க கழுத்தை அப்படி சுத்திக்கும், இப்படி கிராஸ் பண்ணிடும். புரியுதா? அந்த மாதிரி முதல்ல புடிச்சுடும். அவன் பாடு என்ன ஆகும்? இவ்வளவு தூரம் வந்தே 75% வந்துட்டிய. இதுதான் பேத்தட்டிக் கேஸ். ரியலி நடுக்கடலையே முழுகி ஏதோ ஒழிஞ்சு தொலைஞ்சனா முடிஞ்சு பிரச்சனை இல்லை. கிராஸ் பண்ணி வரணும்னு முடிவு பண்ணிட்டு கஷ்டம். யார் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவன் கிராஸ் பண்ண விடாம தடுக்கும் போது அவனுக்கு தான் வேதனையா இருக்கும். நம்ம கூவம் நதியில எரும மாடெல்லாம் இருக்கும். அது கிராஸ் பண்றதுக்கு எப்பவுமே தோணவே தோணாது. அப்படியே முழுகின்னு இருக்கும், அதுக்குள்ளரையே முழுகின்னு இருக்கும். ஸ்மெல்லு அது இதெல்லாம் அதுக்கு ஆனந்தமா இருக்கும். அந்த எரும மாட்டு கிட்ட போய் கேட்டீங்கன்னா, எரும மாட இதுல ஏன் இருக்க, கடந்து வா, வாய மூடு, இதுல இருக்க சுகம் உனக்கு தெரியாது. நீ கிளாஸ் வாய மூடு, டிவில முக்கியமான தொடர், இதுல இருக்க சுகம் உனக்கு என்ன தெரியும். போய் தத்து பத்துன்னு எப்ப பார்த்தாலும் இதையா சொல்லிட்டு இருப்பாரு, நம்மளே சொல்லிட்டு இருப்பாரு. அதனால இது முதலப்பா பிடிச்சிடும். யாரு முடிவு பண்றானோ அவனுக்கு தான் கஷ்டம், முடிவு பண்ணாலும் சுகமா இருக்கும். வேர்ல்ட்லி இந்த உலக சுகம் அவனுக்கு சுகமா இருக்கும். யாரும் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு வரானோ அவனுக்கு தாம்ப துக்கம், அவனுக்கு தான் பிரச்சனை. மீதி பேருக்கு இது பிரச்சனை கிடையாது, உழன்றவனுக்கு. அப்போ யாரு கிராஸ் பண்றானோ அவனுக்கு பேரு முமுக்ஷுன்னு பேரு. முமுக்ஷு. இத எப்படியாவது இந்த சம்சார சாகரத்துல இருந்து வெளியில வரணும், டெஃபரண்டா வரணும், வெளியில வந்துடணும். டோட்டல் ஃப்ரீடம், டோட்டல் ஜாய் இருக்கணும். அப்படி யாரு நினைக்கிறானோ அவன் முமுக்ஷு, அவன் தான் முமுக்ஷு. ஆனா இதுல என்னன்னா ஆபாத வைராக்கிய, ஆபாத வைராக்கிய வதா அப்படின்னு என்ன அர்த்தம்?
இவன் வைராக்கியம் மசான வைராக்கியமா இருக்கு, வீக்கு வைராக்கியமா இருக்கு. இப்படிதான் நினைக்கிறோம், போயிடணும் கிளாஸுக்கு போயிடணும் தான் நினைக்கிறோம். போக முடியல, சரி விட்டுருவோம். எப்படி போக முடியல விட்டுற வேண்டியதானே, இதுக்கு தீவிரமா தான் போகணும், விட்டுற வேண்டியதான். இவனு வைராக்கியம் இருக்கு, ஆனா அது எப்படி வைராக்கியம் இருக்கிறது, வேகா இருக்கிறது. ஏதோ இப்படியே கிராஸ்ல எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு, இருக்கிற மாதிரி இருக்கு. அறிவு இருக்கிற மாதிரி இருந்தா என்ன அர்த்தம், இல்லன்னு அர்த்தம். மசான வைராக்கியம். செத்து போனவன் பாத்தீங்கன்னா அது இதுல எரிச்சு கொளுத்துவாங்க எல்லாம், அந்த சுடுகாட்டுல பேசுவான் பாரு, என்னத்தை வாழ்ந்தாரு, என்னத்தை எடுத்துட்டு போன, சொத்து என்ன சுகம் என்ன எல்லாம் போச்சு, அவரோட போச்சு. இனி என்னத்தை எடுத்துட்டு போறாரு, வாழ்க்கை விரக்தி ஆயிடும். கிளாஸ் கூட வந்துருவான், ஒரு 10 கிளாஸ், 10 கிளாஸ் இல்ல, அதுக்குள்ள 2-3 மாசம் இல்ல, 1 மாசம் வரும், நார்மல் கண்டிஷன் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா கிளாஸ் கட் அடிச்சு நார்மல் ஸ்டேஜ். புரியுதா? வைராக்கியம் டிசப்பயர், மறைஞ்சு போயிடும். கொஞ்ச நாள்ல டிசப்பயர் போயிடும், அந்த ஆளே மறந்து போயிடும். யார் செத்து போனாரு அவர் கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் எப்பயாவது நினைப்போம். மசான வைராக்கியம். அதனால வீக்கு வைராக்கியம் ஆபாத்த வைராக்கியவதா, அவனால இது முடியாதப்பா அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு, அப்படி வைராக்கியம் உள்ளவனால முடியாது அப்படின்றார். எது முடியாது, பவாப்தி பவ ஆப்தி பாரம் பிரதியாது மூத்தியான். ஊத்தியதான்னா எஃபர்ட் பண்றவன், முயற்சி பண்றவன். எது பிரதியாது, அதை கிராஸ் பண்ணணும்னு எப்படி யாரு முடிவு பண்றனோ அவன் பாரம் கரைக்கு திரும்ப முடியாதபடி பவ ஆப்தி. பவனா இந்த ஜன்மம் மிருத்யு, புனரபி ஜனனம் புனரபி மரணம், பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இருக்க, அதுதான் சம்சாரம். அதுல இருந்து விடுதலை ஆகணும்னு கடந்து போகணும் அப்படி நினைக்கிறவன் எவனோ அவன் முயற்சி பண்றவன். அந்த முயற்சி பண்றவனுடைய வைராக்கியம் மந்த கதியில இருக்கிறது, மந்த கதியில இருக்கிறது. அவனுக்கு தான் ப்ராப்ளம். ஏன்னா இப்ப இந்த பரமபதம் விளையாட்டு இருக்கீங்களா நீங்க, அதுல வந்தீங்கன்னா மேல போயிடுவோம். 95 கிட்டக்க 95ல ஒரு பாம்பு இருக்கும், 97ல ஒரு பாம்பு இருக்கும். ஆமா, ஸ்னேக் லேடர், ஸ்னேக் அண்ட் லேடர். இப்படியே இப்படி கஷ்டம், இவ்வளவு தூரம் வந்துட்டான். அப்புறம் மேல போயிட்டா போறோம், ஒரு 3 போட்டா மேல போயிடும். இந்த லாஸ்ட் மினிட்ல தோத்து போறது இருக்க உலகத்துல அதுதான் துன்பம். வெள்ள திரண்டு வரும்போது தாழி உடஞ்சா மாதிரி. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு, ஏன்னா பசுக்கு முக்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பசுவோ மஸ்கிட்டோவோ எதுக்கும் மேல இருக்க தேவர்கள் கூட முக்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்களுக்குலாம், அவங்க போக வேண்டியதான். இதுல மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதே துர்லபம். அந்த மனுஷ ஜென்மத்திலயும் கிளாஸுக்கும் வரணும்னு முடிவு பண்ணிட்டான், கிளாஸுக்கும் வந்துட்டு இருக்கான். அப்பப்பா அவனுக்கு ப்ராப்ளம். அவனை பத்தி பேசுறது இந்த ஸ்லோகம். அப்படின்னா என்ன ப்ராப்ளம், ஆசாகிரகா. என்னவா ஆசாகிரகா, தேக அபிமானத்தை இவனால விட முடியலையே. அதனால அங்க போயிடுறது. இந்த ஜடபரதர் ஒருத்தர் இருந்தாரு. ஜடபரதர் பெரிய ஞானி, நாட் ஆர்டினரி பர்சன். லாஸ்ட் மினிட் மான் மேல ஆசைப்பட்டுட்டார். அவ்வளவுதான், அடுத்த ஜென்மா உண்டு, டவுன் ஃபாலிங், மானா பிறந்துட்டார். லாஸ்ட் மினிட்ல இவ்வளோ டிராவல் பண்ணி வந்தவர் அது மேல ஆசைப்பட்டார். அழகான மான், அந்த மான் இந்த மானா வந்துட்டார். அதனால இதுல ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். மத்தியத்தே அந்தராலே, அந்தராலேன்னா
நடுக்கடல்லையே மஜ்ஜதே முழுகி விழுவான், நடுக்கடலே விழுந்துருவான், திருப்பி எழுந்துக்க முடியாது. ஏன்? கண்டே நிகிரகையா. கண்டே நிகிரகனா கழுத்தை பிடிக்கிறது. எது கழுத்தை பிடிக்கிறது? அட்டாச்மெண்ட், பற்று, ராகா. இன்னைக்கு வீட்டுக்கு தூங்கின்னு போனதும் தூங்கினே ராகா ராகா தான் வரும் கனவுல கூட. ராகா பற்று தான். ஓகே, அதனால அப்படி கழுத்தை பிடிச்சி அட்டாச்மெண்ட் நமக்கு பலமா ஆயிடுச்சுன்னா யாரு என்ன சொன்னாலும் காதுல விழாது, யாரு எது சொன்னாலும் காதுல விழாது. இப்ப நான் சொல்றதே அவனுக்கு காதுல விழல, புரியுதா? அதனால ராவணேஸ்வரனுக்கு அட்வைஸ் பண்ண யார் யாரோ அட்வைஸ் பண்றாங்க, ராவணேஸ்வரனுக்கு ஒண்ணு நடக்கல, கழுத்து பிடிச்சிருக்கு. புரியுதுல? அட்டாச்மெண்ட், ராக, பற்று, ஆசை, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க போய் அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணீங்கன்னா உங்களை போய் முட்டாளு உலகத்துல எதுவும் கிடையாது. அப்படின்னா அட்வைஸ் பண்ணக்கூடாதா? பண்ணுங்க, அட்வைஸ் பண்ணாதீங்க, சும்மா சஜஷன் சொல்லி விட்டுருவோம், மீதி பகவான் பார்த்துக்கிட்டோம். அதுதான் நடக்கும். நீ ஒன்னா ஏன்னா இந்த ராவணேஸ்வரனை திருத்த முடியல, கிருஷ்ணன் கம்சனை திருத்த முடியாது, அடிக்கிறது ஈஸி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் பூட்ட கேஸ் என்னன்னா, அதுவா தெரிஞ்சினா தான் உண்டு, நீ ஒன்னும் திருத்த முடியாது. நல்லா புரியும். ராமன் கிருஷ்ணன் அவதார மூர்த்திகளே முடியாதத உமால முடிஞ்சிடுமா? கண்டிப்பா முடியாது. இது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க நிம்மதியா இருக்கலாம். யாரையும் திருத்த முடியாது. இந்த கல்யாணம் ஆன புதுசுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப திருத்தறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் திருத்தறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டும் புரிஞ்சுக்கும், ஒன்னு திருந்தாது. இது ரெண்டும் சேர்ந்து அவங்க அம்மாவை திருத்தறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில 50 வருஷம் கழிச்சு ஒன்னு அதாவது அப்படி அப்படியே இருக்கும் வீட்டுல, ஒன்னு திருந்த முடியாது. ஷூர், கண்டிப்பா ஒரு ஆளு திருந்த முடியும், பகவானே வந்தாலும் தடுக்க முடியாது. அவர் யாரு? நான் திருந்தணும்னு நினைச்சா வேற யாரு தடுக்க முடியாது. நீங்க வேற யாராவது திருத்தணும் ட்ரை பண்ணீங்கன்னா வெற்றிகரமா தோத்து போயிடுவீங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் லா, நியூட்டன் லா மாதிரி. இதுதான் உண்மை. அதனால ராமன் கிருஷ்ணன் முடியாதப்பா, வினிவர்த்திய டர்ன், திரும்பி அவனை இழுக்கும். எங்க இழுக்கும்? சம்சாரத்திலே திரும்ப இழுக்கும். எப்படி இழுக்கும்? வேகா. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்னா கிளாஸ, அடுத்து திரும்பி பார்த்தோம்னா 2 வருஷம் போயிடும். அப்பெல்லாம் கிளாஸ் எப்படி கேட்டோம் தெரியுமா? இப்ப எங்க இருக்க? எங்கேயோ இருக்கும், டர்ன் ஆயிடும். இவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ணி வீணா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. நாட் ஆர்டினரி விஷயம் அது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த சத்சங்க கரை இருக்க, அது ரொம்ப வீக், வாட்டர் வெரி போர்ஸ். எப்படியாவது நீ கரையில இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அப்ப சத்சங்கத்துல தான் இருக்கணும். நான் அந்த சம்சார சாகரத்துல மாட்டிக்கப்படாது. ஏன்னா நீ கரைக்கு வந்துட்டேன்னா, கரைக்கு வந்துட்டா முதலையில பிரச்சனை இருக்காது. முதல்ல கரை ஏறிச்சுன்னா நாய் கூட கடிச்சு கொதறிடும். தண்ணியில இருக்கும்போது தான் அவருக்கு பவர். நல்லா புரிஞ்சுக்குங்க. முதலைக்கு தண்ணீர்ல இருக்கும் தான் பரவுது, தரையில அவருக்கு பவர் கிடையாது. அப்போ சத்சங்கத்துல இந்த மாதிரி பற்றற்ற உள்ளவர்களுடைய சக்தி உள்ளவர்களோட கான்டாக்ட் இருக்கிற வரைக்கும் இந்த பற்றற்ற நிலையில உற்பத்தி பண்றதுக்கு கொஞ்சம் முடியும், சாத்தியம் இருக்கிறது, சாத்தியம் இருக்கிறது. அதனால சத்சங்கத்தை மிஸ் பண்ணிடாத. அதனால நீ வரணும் அப்படின்னு சொல்றாரு. இது என்னுடைய கருத்து இல்ல, இது யாரோட கருத்து? சங்கருடைய கருத்து இல்ல, இது சாஸ்திரத்துடைய கருத்து. சங்கர் மூலியமா உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் லா, இதுதான் ட்ரூத். அதனால அந்த ட்ரூத் நல்லா புரிஞ்சுண்டா போறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது 80ல என்ன சொல்றாரு பாப்போம்.
விஷயாக்கிய கிரகோயேன சுவிரக்தயசீனாஹதஹ சகச்சதி பவாம்போதேஹ பாரம் பிரத்யுஹவர்ஜிதஹ. ஓகே, இதுக்கு என்னதான் ரெமெடி சொல்லுங்க சார்? ஒரு கை பார்த்தலாம். இதுக்கு வழி என்ன? வெளியே வரத்துக்கு வழி என்ன? அப்படி சொல்லுங்க. இதுக்கு வழி என்னன்னா, பழைய காமிக்ஸ் படம் போடுவான், டார்ஜான் போவான், இப்படி கொடியெல்லாம் முடிச்சுட்டு ஓடுவான். பாத்தீங்களா நீங்க? டார்ஜான் அவன் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி முதலையில மாட்டிப்பான். முதல்ல மாட்டோம்னா இங்க ஒரு கத்தி வச்சிருப்பான், ஷார்ப். அவன் என்ன பண்ணுவான்? அது கத்தி எடுத்து குத்தி கிழிப்பான். எங்க குத்தி கிழிப்பான் தெரியுமோ? அதெல்லாம் ஜாக்கிரதை பார்க்கணும். பயத்துல பெல்லி அந்த அண்டர் அது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல குத்தி கிழிச்சு தன்னை விடுவிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வருவான். புரியுதுல? சிம்பிள் ஆயிடுச்சு. கத்தில குத்தி வெளியில வரணும், டார்ஜான் மாதிரி. இது புரிஞ்சிடும். அடுத்துதான் புரியாது. அந்த பவர்ஃபுல் கத்தி எது அப்படின்னா சுவிரக்தி அசீனா. அசீனானா கத்தி, ஷார்ப் நைஃப், பல பலன்னு தீட்டப்பட்ட கத்தி. எப்படிப்பட்ட தீட்டப்பட்ட கத்தி? சுவிரக்தி, பவர்ஃபுல் வைராக்கியம். வைராக்கியம் என்ற கத்தினால கிழிச்சு அதுல இருந்து வெற்றியோட வெளியில வா, வைராக்கியம். அதனால வைராக்கியம்னா என்ன? என்னுடைய செக்யூரிட்டிக்கு, என்னுடைய ஹாப்பினஸுக்கு இந்த உலகத்தினுடைய விஷயங்கள், பொருட்கள், ஆட்கள், சூழ்நிலைகள் தான் இருக்கும் நினைப்பு இருக்க. அந்த மாய நினைப்புல இருந்து விலகி வா, விட்டுடு. அது வைராக்கியம். ஓகே. அதனால அனுபவிச்ச அனுபவிக்காத விஷயங்களிலிருந்து விடுபடுறது எதுவோ அது வைராக்கியம் இல்லையா? வைராக்கியம். அதனால அந்த வைராக்கியத்தை வரும். அதனால பகவான் கிட்ட என்ன சொல்ற? வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னாரு. இந்த வைராக்கியம் வரத்துக்கு என்ன சொன்னாரு? பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக. பற்று போறதுக்கு தான் நான் சொன்ன, பற்றுகன்னு சொன்ன அர்த்தம் இல்லையா? எப்பவுமே முள்ளாலத்தான் எடுக்கணும், முள்ளாலத்தான் எடுக்கணும். அது போல பற்று எடுக்கிறதுக்கு பற்றுனாலதான் எடுக்க முடியும். அட்டாச்மெண்ட்னால எடுக்க முடியும். ஆனா எதுல அட்டாச்மெண்ட் இருக்கணும் அதுதான் முக்கியம். ஓகே. டிட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட். ஓகே. அட்டாச்மெண்ட்ல டிட்டாச்மெண்ட் இருக்கணும், டிட்டாச்மெண்ட்ல அட்டாச்மெண்ட் இருக்கணும். ஒன்னும் புரியலையே, எம்ஜிஆர் பேசுற மாதிரி இருக்க. அப்படின்னா பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக. எதற்கு? அப்பற்றை விடற்கு. ஏற்கனவே பற்று விட்டவங்களுடைய இடத்துல போய் பற்று பிடிச்சதாத்தான் இதை எடுக்க முடியும். விஷய ஆகிய கிரகா, விஷயம் என்ற ராகம் ஆகிய பற்று ஆகிய முதலை, அந்த முதலைய விட்டவன், கிழித்தவன். ஓகே. கிழிச்சவனா வைராக்கியத்தினால ராகத்தை விட்டவன். ஏனா அவன் எப்படிப்பட்டவனோ, அந்த பர்சன், அந்த மனிதன் அவன் எப்படிப்பட்டவனா? சக பாரம் கச்சதி, சக பாரம் கச்சதி. அந்த ஆள் தான் சம்சார சாகரத்தை கடந்தவன், கரையை எட்டினவன். பவ அம்போதே, பவ அம்போதனா பவன சம்சாரம், அம்போதனா கடல், பிறவி பெருங்கடல் நீந்தினவன், பவ சம்சாரத்தை கடத்தினவன், பவ சம்சாரத்திலிருந்து வெளியில வந்தவன். பிரத்யூக வர்ஜதே, பிரத்யூக வர்ஜத்தேன அவனுக்கு தடை, வர்ஜத்தேனா தடை எதுவும் இல்லை, அவனுக்கு தடை ஒன்றும் இல்லை. பிரத்யூக, பிரத்யூகனா பிரதிபந்தம், விக்னஹா, ஆப்ஸ்டகல்ஸ். பிரதிபந்தம் என்ன?
நம்மள சுத்தி இருக்கிற பாச பந்தம் சூழ்நிலை ஆபீஸ் லொட்டு லொஸ்கு எல்லாம் இருக்குல்ல, எத்தனை விலங்கு போட்டு வச்சிருக்கோம், அதெல்லாம் பிரதிபந்தம்லாம் போயிடும். எவ்ரிதிங் ஃப்ரீ, தடை ஏதும் இல்லை. வர்ஜிதா, இது மாத்திரம் ரெண்டு அழகா இருக்கிறது. பிரத்யுக வர்ஜிதா, அவனுக்கு எந்த பிரதிபந்தமும் இல்லாம தடை ஏதும் இல்லாம ஃப்ரீயா ஆயிடுவான். ஏனகா, ஏனகான்ற வார்த்தை கடினமா, இது பொருள் புரிஞ்சது. ஏனகனா என்ன அர்த்தம்? தீவிர வைராக்கியம் பொருந்தியவன் எவனோ அவனுக்கு விக்னகா கிடையாது. மந்த வைராக்கியம் உள்ளவனுக்கு பிரதிபந்தம் உண்டு, விக்னகா உண்டு, அப்சகள் உண்டு. ஓகே, வைராக்கியமே இல்லாதவனுக்கு விக்னகா கிடையாது. கரெக்டா? வைராக்கியமே இல்லாதவனுக்கும் விக்னகா கிடையாது, தீவிர வைராக்கியம் உள்ளவனுக்கும் விக்னகா கிடையாது. இந்த ரெண்டும் கட்டானா கொஞ்சம் வைராக்கியம் வந்து வராம இருக்க அவனுக்கு தான் பிரதிபந்தம், விக்னகா. ஏன்? சாதகர்களுக்கு விக்கிரகம். இது ஸ்ட்ரகிளிங் பீரியட், ஸ்ட்ரகிளிங் பீரியட். ஓகே ஓகே, அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம். ஓகே, அப்போ இதுல இருந்து என்ன சொல்றாரு சங்கரர் தத்துவ போதத்துல? வைராக்கியம் கிம் அப்படின்னா சொல்றாரு. வைராக்கியம்னா அனுபவிச்சா அனுபவிக்காத விஷயத்துல விடுறது வைராக்கியம். ஓகே, அடுத்தது விவேக கிம், அது போயிட்டே போயிடலாம், ஒரு ஒரு வேர்ட்ல பண்ண. நீங்க என்ன சொல்றாரு சங்கரர்? நீ சொன்னா இப்படி நீ பண்ண மாட்டேன்னு தெரியும். அதனால இந்த விவேக சூடாமனுடைய ஸ்பெஷல் என்ன, யூனிக் அப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்தையும் அந்த சாதன சதுஷ்டத்துக்கு வேண்டிய விஷயம் இருக்க அங்கதான் சொல்றாரு. இது ஒன்னும் புதுசு கிடையாது. விவேக சூடாமணி ஒண்ணுமே புதுசு கிடையாது. தத்துவ போதம் தான் மெகா தொடர் மாதிரி. இது தத்துவ போதம் சின்னது, ஸ்மால் டெக்ஸ்ட். அந்த ஒரு ஒரு வார்த்தையும் 10-20 ஸ்லோகத்தை எடுத்து சொல்றாரு. எதுக்கு? சில சமயம் 10 தடவை சொன்னாதான் புரியும், ஒரு தடவை கேட்டா புரியாது. புரியுதா? 100 தடவை கேட்கணும். இந்த மாவு அரைப்பாங்க, ஏன்னா அரைச்ச மாவியே அரைச்சுன்னு இருக்க என்ன சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா? அரைச்ச மாவியே அரைச்சாதான் தோசை நல்லா வரும். புரியுதா? தோசைக்கு இன்னும் எப்படி இருக்கணும் மாவு? மாவு நைஸா இருக்கணும், அரைச்சதே அரைக்கணும், அப்பதான் தோசை நைஸா இருக்கும், ரோஸ்ட் வரும். புரியுதுல? அதனால இவர் அந்த வைராக்கியத்தை பூஸ்ட் பண்ணி எப்படிலாம் சொல்ல முடியுமோ அப்படிலாம் சொல்றாரு. பற்ற விடுறதுன்னா பிராக்டிகலா என்னது? வைராக்கியம் இருக்கணும்னு அர்த்தம். அந்த வைராக்கியம் இருந்தா இதுக்கு வந்துட முடியும் அப்படின்றத சொல்றாரு. ஓகே, இதுக்கு என்ன செய்யணுமா? அடுத்த ஸ்லோகத்துல ஒரு குழு கொடுக்கிறார். ஓகே, வைராக்கியத்தை இண்டிகேட் பண்ணி என்ன செய்யணும்ன்றத அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாப்போம். ஆ, 81 விஷம விஷய மார்கைர் கச்சதோனோ அச்ச புத்தேஹே பிரதிபாதமபியோதஹ பிரதிபாதமபியாதஹ மிருத்யூரப்யேஷ வித்தி ஹிதசுஜன குருக்தயா கச்சத ஸ்வஸ்ய யுக்தயா பிரபவதி பலசித்திஹி சத்யமித்யேவ வித்தி. ஓகே, இதுல என்ன சொல்றாரு? சாதகர்கள் அலர்ட்டா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும், அவேர்னஸோட இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது சொல்றாரு.
ஜாக்கிரதை இல்லாதனால தான் பல இடத்துல ப்ராப்ளம் வருது. காஷன் கொடுக்கிறாரு, எச்சரிக்கை, சாவதான் சாவதான். ஓகே, அந்த சாவதான்றது எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அந்த இது உங்களுக்கு தெரியும். இந்த ஜர்னி பண்ணும்போது நமக்கு அந்த ரூட்ல அங்கங்க எச்சரிக்கைன்னு சில பலகை போட்டிருப்பான், டிவேஷன் பண்ணி விடுவான். இப்படி அந்த குழி தோண்டி இருக்கும், இப்படி பண்ணுவான். அப்புறம் அப்படி திரும்புவான், டர்ன், டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். அப்புறம் சுத்தி எங்க வந்தான், திருப்பதிக்கு வந்துட்டான். இந்த பழைய பழைய படத்துல, அம்மா நீ ஊருக்கு புதுசு, ஜாக்கிரதை, ஒண்ணு மெட்ராஸுக்கு அங்கங்க தோண்டி திறந்து வச்சிருப்பான். அந்த இது இருக்குல்ல, மேன்ல, ஆமா சொல்லிட்டே இருப்பான், பேச்சு காணும். திரும்பி பார்த்தா அவன் டபக்குன்னு விழுந்து அடுத்ததுல எழுந்திரிச்சு வருவான். பியூட்டிஃபுல் சினிமா, நேச்சுரலா இருக்கும். நம்ம ரோடு எல்லாம் அப்படிதான் இருக்கும். பஞ்சர் ஆயிடும். அந்த கல்லு கல்லுல போய் ஓட்டிட்டு போனீங்கன்னா பஞ்சர் ஆயிடும், இல்ல ஏதாவது ஒண்ணுல இடிச்சிடுவோம். வெரி ரோடு வெரி ஆக்சிடென்ட். நம்மளாம் இப்ப நம்ம ரோடையும் தாண்ட முடியல. இந்த ஃபைவ் லைட் அந்த பக்கம் தாண்டி போறதுக்கு அதுக்கே ஜாக்கிரதை நின்னு நின்னு வர வேண்டியிருக்கு. அவ்வளவு டிராபிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்க வேணா எவனா அடிச்சு போயிடும். எவன் வரான், எப்படி வரான், சைக்கிள் காரன் எப்படி வருவான், ஆட்டோ காரன் எப்படி வருவான், அதுவும் எஸ்பெஷலி ஆட்டோ காரன் எப்படி வருவான்னு தெரியாது. நீ சைக்கிள் ஓட்டிட்டே போகும்போது இல்ல டூ வீலர் ஓட்டிட்டே போகும்போது ஆட்டோ எப்ப நிப்பான்னு தெரியாது, எப்ப வேணா நிப்பான். ஏன் நிப்பான் அவனுக்கு தெரியாது. திடீர்னு வேகமா போவார், அவரு வேகமா போய் ஸ்லோ பண்ணுவார். பாத்தீங்களா நீங்க, திடீர்னு டர்ன் பண்ணுவான், 360 டர்ன் பண்ணுவான். பின்னாடி எல்லாம் எவன் வருவான் என்ன வருவான் ஒன்னும் கவலைப்பட மாட்டான். ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு விவஸ்தை கிடையாது நம்ம ஊர்ல. அது போலத்தான் இது இந்தியன் டிராபிக். எது நம்முடைய சாதக பாதை, எப்ப வேணா அடிபடும். அதனால விஷம விஷய மார்கைகி, இந்த விஷய விஷம மார்கை, இந்த விஷயத்தோட இந்த விஷமத்தோட உள்ளது. இந்த மார்க்கம் எப்படிப்பட்டதா, நீ 5 சென்சஸ் மூலியமா தான் ஜர்னி பண்ணி ஆகணும். இந்த 5 சென்சஸ் மூலியமா பஞ்ச பௌத்திக மூலம் தான் பண்ணி ஆகணும். இவர் டிரான்சாக்சன் 5 சென்சஸ் மூலியமா தான் டிரான்சாக்ட் பண்ணும். கண்ண முடிண்டே ரோட்ல போக முடியுமா என்ன? அதுக்கு தர்ஷனம் தியானம் பண்றதுன்னு யாரையும் பார்க்காம யாரையும் பேசாம இல்லையா, தப்பிக்க முடியாது. நீ இதுல தான் ஜர்னி பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க இல்லையா. ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு ஐயா சொன்னாரு, ஏண்டி நீ கார் டிரைவ் பண்ணது கிரவுண்ட்ல போய் கத்துக்கோ, ஒரே டிராபிக்கா இருக்கிறது. டிரைவ் பண்றது நிறைய கார் எல்லாம் வரக்கூடிய ரோட்ல தான் டிரைவ் பண்ணணும். கிரவுண்ட்லயே உடனே நீ வரும்போது கவர்னரா எல்லாரும் நிறுத்தி ரோடெல்லாம் சுத்தமா காட்டுறதுக்கு முடியாது. அதுக்கே குறுக்க ஓடி வந்துருவான் நம்ம ஊர்ல. நான் ஒரு தடவை திருச்சியில அந்த உறையூர்ல ஓட்டிட்டு போனேன். கரெக்டா இந்த கோடியில இருந்து இந்த கோடிக்கு வீடு, தெருக்கு வீடு. இந்த போர்ஷன்ல இருந்து அந்த போர்ஷன் இருக்கு. ரோட்ல கரெக்டா ஓடி வந்துட்டான். வண்டி ஸ்பீட்ல வருது. வெக்காளியம்மன் கோயில் முன்னாடி. வெக்காளியம்மன் கோயில்னா அந்த ஊர்ல இருக்கிறவன் வேற மாதிரி. உடனே ஒன்னும் கேட்க மாட்டான், சட்டையை தான் பிடிப்பான். அப்படி நீதி எல்லாம் கேட்டுருக்கலாம். அடிச்சுட்டு அப்புறம் என்னடா ஆச்சுன்னு கேட்பான். அப்படி புரியுதா. அந்த உறையூர்ல அது ராஜா ஆண்ட ஊர். அது வெக்காளியம்மன் தான் காப்பாத்தினான், புரிஞ்சுங்க. அப்படியே பிரேக் அடிச்ச பாருங்க, நீங்க கற்பனையே சொல்லல, நான் நிஜமா சொல்றேன். 2 வீலுக்கு நடு குழந்தை இருக்கு. பிராக்ஷன் செகண்ட். குழந்தைக்கு ஒன்னும் அடிப்படாதனால குழந்தைய பெத்தவங்களை எல்லாரையும் ஜனங்க திட்டிச்சு. நல்லா புரிஞ்சுக்கோ. குழந்தைக்கு கொஞ்சம் ஏதாவது கிராஸ் ஆயிருந்துன்னு வச்சுக்கோ, நம்மள பஞ்சர்.
அப்படியே உல்டாவாகும் ஜனங்க. புரியுதா? அதனால இது வெரி டேஞ்சரஸ். யுவர் டிரைவிங் வெரி டேஞ்சரஸ். எது வேணா எப்ப வேணா வரும். புரியுதா? யாரு வேணா குறுக்க வருவாங்க. நான் இப்ப ஆக்சிடென்ட் ஆனவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா, நான் கரெக்டா ஓட்டினா அவன் தான் வந்துட்டான், அவன் தான் வருவான். பின்ன நீ போய் மோதுவியா என்ன? நான் ஆக்சிடென்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் யாராவது போய் மோதுவோம் என்ன? அப்படி பண்ண மாட்டான். அவன் தான் வந்து வேணும்னு மாட்டுவான். அதனால என்ன, வண்டிய ஓட்ட வேண்டாம். நோ, ஆக்சிடென்ட் ஆகும். புரியுதா? நான் தான் ஜாக்கிரதையா வண்டி ஓட்டணும். அலர்ட் யுவர் ஜர்னி. ஓகே, கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டணும். விஷம மார்க்கம் இது. இது ரொம்ப கடினமானதான். ஆனா கூட இதுல தப்பிக்க முடியாது. கச்சதா இதுல தான் ஜர்னி பண்ணி ஆகணும், டிரைவ் பண்ணி ஆகணும், போயாகணும். அனச்ச புத்தேகே. அனச்ச புத்தேகன்னா அச்சகன சுத்தா, அனச்சகன அசுத்தா. அசுத்த மனசு உள்ள புத்தி உடையவன், சஞ்சல புத்தி உள்ளவன், சபல புத்தி உடையவன், ஆப் பாயில் ரைஸ் தெரியுமா உங்களுக்கு? அது எப்படிதான் ஜனங்க சாப்பிடுதோ, வெந்து வேகாம குக்கூட் ரைஸ். இது ஆப் குக்கூட் வைராக்கியம். சரியா? வீக்னஸ் வைராக்கியம், வேக் வைராக்கியம், ரொம்ப வீக் மைண்டு, புத்தி சஞ்சலம். அப்படிப்பட்டவன் அனச்ச புத்தேகே, அவனால ரொம்ப கஷ்டம். எப்படி கஷ்டமா அவனுக்கு? பிரதிபதம் மிருத்யூபி அபியாதகா ஏஷ வித்தி, ஏஷஹா வித்தி, இந்த வித்தி. ஓகே, இத அறிந்து கொள், இத தெரிஞ்சுக்கோ. என்ன தெரிஞ்சுக்கோ? இத தெரிஞ்சுக்கோ. மிருத்யுகு அபியாதகா. மிருத்யுகுன யமன், மரணம் உன்னை தொடரும். யாருக்கு தொடருமா? எப்படி தொடரும்? ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் தொடரும். ஒவ்வொரு டிராபிக்லயும், ஒவ்வொரு தெருவிலையும் வண்டி ஓட்டும் போதும் மரணம் இருக்கிறது. இந்த ஏர்பின் வளைவுல இப்படி திரும்பும் போது மோட்ச சாம்ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு போட்டிருப்பான். மலை அதனால அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அது இன்டைரக்டா கரெக்டா தான் போடுறான். மோட்ச சாம்ராஜ்யத்தின் அருகில் இருக்குன்னு அது டர்னிங், இது கருவு இருக்க எச்சரிக்கை, காஷன் எச்சரிக்காது. மரணம், நீ அதுல போய் விழுந்தா மரணம் தான். ஒரு ஸ்டெப்பும் மரணம். பிரதிபதம், பிரதிபதம் மிருத்யுகோ அபியாதஹா ஏஷ வித்தி. இதை தெரிஞ்சுக்கோ. அதனால அலர்ட்னஸ், ஜாக்கிரதையா இருப்பா. ஜாக்கிரதா. விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். கிளாஸுக்கு வராதவரெல்லாம் பிழைத்து கொண்டார். அதனால லூஸ் மைண்ட் இருக்கக்கூடாது. லூஸ் அப்படி திட்டுறல, லூஸ் மைண்ட் இருக்கக்கூடாதுப்பா. ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கணும். லூஸ் சாயில் இருக்கிற. ஏன்னா எங்க லூஸ் சாயில் இருக்கிறதோ, சில சமயம் நம்ம ஊர்ல குழி தோண்டிட்டு மண்ணை போட்டுட்டு போயிடுவான். பாத்தீங்கன்னா ரோடு மாதிரி இருக்கும். வண்டி விட்டுனா உள்ள போய் பதிஞ்சிடும். அவ்வளவுதான், எடுக்க முடியாது. பாத்திருக்கீங்களா நீங்க? இதுதான் லூஸ் சாயில். இதுக்கு பேர் தான் லூஸ் மைண்ட். அது லூஸ் சாயில் தெரியுது, லூஸ் மைண்ட் தெரியலையே. தெரியலன்னா நமக்கு எத்தனை தடவை அடிப்பட்டாலும் லூஸ் மைண்ட் தெரிய மாட்டேது. இப்படி கூப்பிட்டு வச்சு திட்டப்படாது. அதனால என்ன சொல்றாங்க, இதுக்கு ஸ்ட்ராங் மைண்ட் வரணும். ஸ்ட்ராங் மைண்ட் வரணும்னா என்ன செய்யணும்? ஹிதஹா சுஜன குரு உக்தயா. வழி சொல்றாரு சங்கரர். ஹிதஹா, யாரு நமக்கு ஹிதத்தை சொல்லுகிறார்களோ, சஜ்ஜனஹா, யார் விருப்பு வெறுப்பு இல்லாம தர்மா தர்மத்துல சொல்லுகிறவர்களோ, அப்பேற்பட்ட நல்லவர்களுடைய சகவாசம் அல்லது குருவோட உபதேசம். குருவோட உபதேசம் அண்ட் நல்லவர்களுடைய சகவாசம். இது எது? ஏன் அவங்களுடைய சகவாசம் இருக்கணும்? ஹிதஹா. ஹிதஹான்னா நன்மையை செய்யக்கூடியவர்கள். அவங்க பர்சனலா மோட்டிவேஷன் பண்றதுக்காக, அவங்களுக்கு ஏதாவது வேணும்ன்றதுக்காக பேசுறது இல்ல. உலகத்துல அத்தனை பேரும் சிரிக்கிறது கூட நம்ம நாட்டுல சும்மா சிரிக்க மாட்டான். ஒரு சிரிப்பு கூட விஷயத்தோட தான் சிரிப்பான்.
ஏதாவது காரியம் ஆகணும்னா சிரிப்பா. அந்த அம்மாவனால காரியம் ஆகாதுன்னு வச்சுக்கோ, உருன்னு பாத்துட்டு போவான். ஜனங்க சிரிக்கிறது கூட வேஸ்ட் பண்ண மாட்டான், அவ்வளவு அட்டர்லி செல்ஃபிஷ். புரியுதுல? அதனால சோ ஹிதஹா, நமக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம நன்மையை மாத்திரம் செய்யக்கூடியவர்கள் யாரு? சஜ்ஜனஹா அண்ட் குரு. ஓகே, உங்களுக்கு குரு கிடைச்சாருன்னா அவருடைய உபதேசம் வாங்கிக்கணும். சப்போஸ் நம்ம பிராரப்தத்துல குரு கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு நல்லவர்கள் இருப்பாங்க நாட்டுல, கண்டுபிடிக்கணும். ஒரு நல்லவனே கிடையாது என்ன தவிர. அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? சரியா? அதனால விருப்பு வெறுப்பு இல்லாம தர்மத்துல ரைட் ராங் இருக்கிறத பத்தி சொல்லக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் நல்லவர்கள். தன்னுடைய பர்சனல் விருப்பு வெறுப்பு எடுத்துக்க கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்வைஸ் பண்றது அப்படிப்பட்டவர்களுடைய நட்பு நம்மளை தூக்கிவிடும், பலப்படுத்தும். அப்புறம் என்ன சொல்றாரு? ஸ்வஸ்யா யுக்தயா, உன்னுடைய யுக்தினால சிந்திச்சுப்பார். ரைட் ராங் ரெண்டு விஷயம் இருக்கிறது. அப்போ குருவுடைய உபதேசம் முக்கியம், என்னுடைய சொந்த புத்தியும் முக்கியம். ஓகே, நான் என்னுடைய புத்தி இருக்கிறத, அந்த புத்தியை நான் யோசிச்சு பார்க்கணும். இவர் தான் சொல்லிட்டாருன்னா சொன்னதை உடனே எடுத்து சொல்ல. சாஸ்திரம் எப்பவுமே உடனே அக்செப்ட் பண்ணி சொல்ல, நம்முடைய சொந்த புத்தியில யோசிச்சு பாரு. இவர் சொல்றது ரைட்டா ராங்கா, நிஜமாவே நியாயமா இருக்கா இல்ல அநியாயமா இருக்காருதா திங்க் பண்ணிப்பார். அதுல ரெண்டு போல்ட் இருக்கிறது, சாஸ்திர தர்ப்பணம், அதுக்கப்புறம் இந்த யுக்தையா, ஸ்வஸ்யா யுக்தையா. ஸ்வஸ்யா யுக்தனா இப்ப நம்மளுடைய முகத்தை எப்படி தெரியும்? கண்ணாடியில தான் பார்த்து தெரியும், வேற எதனாலையும் முடியாது. உங்க முகத்தை பார்க்கணும்னா எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா வர்றதுக்கு கண்ணாடியை தவிர வேற வழி இல்ல. ஓகே, கண்ணாடியை தவிர எக்ஸ்ட்ரா ஒண்ணு வேணும். என்னது? நம்ம கண்ணு வேணும், கண்ணு வேணும், கண்ணாடி வேணும். கண்ணு, அதனால ரெண்டு வேணும். அப்போ இந்த கண்ணாடி தான் சாஸ்திர தர்ப்பணம், குரு உபதேசம். அதை தவிர நம்மளுடைய கண்ணு வேணும், அதுதான் உங்களுடைய சொந்த புத்தி, யுக்தி, அனுமானம். இது ரெண்டு விஷயத்தை வச்சு நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்படி கச்சதா, அப்படி செல்பவனுக்கு பலசித்திகி பிரபவதி. பலசித்தி பிரபவதினா அவனுக்கு இந்த சித்தி உண்டாகும். என்ன சித்தி? மோட்ச சித்தி உண்டாகும். சந்தோஷமா இருக்க முடியும், ஆனந்தமா இருக்க முடியும், டோட்டல் ஃப்ரீடமா இருக்க முடியும், சுதந்திரமா இருக்க முடியும். அவனுக்கு தான் சித்தி உண்டாகும். யானாகிய சங்கரன் சொல்லுகிறேன், இது உறுதி உறுதி உறுதி. சத்தியம் 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 இது ஏவ வித்தி. இத புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, நான் சொல்றது பொய் கிடையாது, சத்தியம், முக்காலும் சத்தியம். சங்கரர் வாரண்ட் கொடுக்கிறார். இந்த வாரண்ட் 3 மாசம் 6 மாசம் கேஸ் கிடையாது. இல்ல நீங்க செத்து போன பிறகு வாரண்ட் கிடையாது. செத்து போன பிறகு சொன்னா ஈஸி, ஏன்னா செத்து போன பிறகு நீ கேட்க முடியாது. இப்பவே நீ மூச்சுன்னு இருக்கும் போது இந்த வாழ்க்கையிலேயே, இதே சின்ன பட்டணத்திலேயே, இதே சொந்தக்காரங்களுடைய முக்தி, இதுதான் முக்கியம். ஏன்? இதே ஜனங்களுக்கு மத்தியிலேயே முக்தி உண்டாகணும், ஜீவன் முக்தி உண்டாக்க முடியும். இது நான் சொல்ற சத்தியம் அப்படின்றார். புரியுதா? உறுதிட்டு சொல்றாரு சங்கரரு. அதனால சங்கர் மேல நம்பிக்கை வைக்கலாம். நீங்க நம்பிக்கை வச்சு இந்த பாரமாகிய, இந்த பாரம்னா பாரம் இல்ல, கரை, சம்சாரத்து கடல்ல இருந்து தப்பிச்சு கரை ஏறணும், திட்டுல இருந்து வரணும். அப்படி வர்றதுக்கு நாம தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். இதனுடைய அடுத்த விஷயத்தை என்ன சொல்ல போறாருன்றத அடுத்த வகுப்புல விரிவா பார்க்கலாம். ஓகே. ஓம் பூர்ணமதஹ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரி ஓம்.